இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான மாந்தல் மீன் வச்சு எப்படி வறுவல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாந்தல் மீன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, நாக்கு மீன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு நாக்கு மாதிரியே இருக்கிறதுனால இது நாக்கு மீன் சொல்லுவாங்க. முதல்ல இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதை எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த நாக்கு மீன் பார்த்திங்கன்னா கடல் மீன் தான். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு மீன் வகையில் வராது. இது வந்து கடலில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த மீனை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட மேல் தோலும் நம்ம பின்பக்கம் இருக்க தோலும் எடுத்து தான் சமைக்கணும். ஏன்னா தோல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தோலை வந்து உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி கண்ணுக்கிட்ட இருக்கிற இடத்துல நீங்கள் லைட்டாக வந்து தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி தோல் பிரியும். இந்த தோலை நம்ம நல்லா வச்சு கொஞ்சம் டைட்டாக ஃபோர்ஸாக வச்சு இழுத்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த தோல் தனியாக வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து இந்த தோலை வந்து உரித்து எடுத்துடணும். அப்படி உரித்து எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த தோல் போகும். இதே மாதிரி நம்ம பின் சைட்லேயும் இருக்கிற தோலை எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் இருக்கிறத வந்து சில பேர் எடுக்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் வந்து எடுத்துருவோம். ஸோ இது வந்து ரெண்டு பக்கமும் நம்ம எடுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து திக்காக இருக்கும் இதோட வந்து அந்த தோல். அது நம்ம குழம்பு வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக டைஜஷன் ஆகாது. அதனால் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். நம்ம முதல்ல எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி திருப்பி வச்சிடலாம். இப்போ இந்த இடத்த நம்ம வந்து டைட்டாக கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய மீன். நான் வந்து 2 மீன் தான் வந்து 1/2 கிலோவுக்கு நின்றுச்சு. நம்ம சின்ன மீனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நம்ம 2 சைடும் வந்து தோலை உரிச்சிட்டோம். இது பாருங்கள், தோலே வந்து எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம மீனை வந்து மேலே 2 பக்கமும் தோலை வந்து உரிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இதோட தலைப்பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இந்த தலைப்பகுதியை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து கண் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரே பக்கமாக தான் இருக்கும், 2 கண்ணுமே. இப்போ இது வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலெல்லாம் எடுத்துடலாம். இது வந்து இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கும். அதனால் இதை வரையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம குடல் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த மீன் குழம்பு வச்சாலுமே அந்த குடலை சரியாக சுத்தம் பண்ணலன்னா உங்களுக்கு குழம்பு வந்து கசப்பு தன்மை வரும். மீனும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் நம்ம வந்து நல்லா வந்து இதை சுத்தம் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி இந்த மீனில் இருக்கக்கூடிய சைடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வாலோடைய அந்த முனையும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். 2 பக்கமும் இந்த சைட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மீனோட அந்த 2 சைடுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம இன்னொரு மீன்லையும் எடுத்துடலாம். இந்த 2 மீனையும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம இதை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு மீனை வந்து நான் 3ஆக வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் பஜ்ஜி இந்த மாதிரியும் செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு எப்படி வறுக்கிறதுன்றதை காமிக்கிறேன். ஏற்கனவே நம்ம நிறைய மீன் ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இதோட ப்ளேலிஸ்ட்டாகவும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த மீனை நல்லா வந்து கழுவிடலாம். இதுக்காக நான் ஒரு மண்சட்டியில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மீனை வந்து அதில் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த மீனில் அந்த மஞ்சள் தண்ணியோடு இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது நம்ம நல்லா வந்து அதை அலசிட்டு அந்த மீன் அதுலேருந்து எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் வேறு தண்ணி ஊற்றி இதே மாதிரி நம்ம ஒரு 2-3 வாட்டி நல்லா வந்து அலசி எடுத்துருங்க. இதில் வந்து அந்த சிகப்பாக ரத்தம் மாதிரி இருக்கும். அந்த ரத்தம் எல்லாமே வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கல்லுப்பு சேர்த்தும் இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சள் மட்டும் எனக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மீன் அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்மெல்லெல்லாம் அடிக்காது. அதனால் நம்ம நார்மலாகவே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ நம்ம இந்த நாக்கு மீன் வறுவலுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சரில் ஒரு 5 பல் போல் பூண்டு சேர்த்துடலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5 சேர்த்துடலாம். அடுத்தது கொஞ்சம் போல் கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் போல் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகு, 1/4 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை ஜூஸாக இதில் நம்ம சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை அரைச்சிடுங்க. இப்போ அரைச்ச மசாலா ரெடியாக இருக்குது. இதை நம்ம மீனில் வந்து சேர்த்துடலாம். மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மசாலாவை நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மசாலா எந்த அளவுக்கு இந்த மீனில் ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3/4 மணி நேரம் போல் ஊற வைக்க போகிறேன். இது 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே கூட வச்சிடலாம். இல்லை முன்னாடி நாள் வாங்குறீங்கன்னா நல்லா மசாலா தடவி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் செய்யவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா தடவின மீனை 3/4 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கோம். இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த நாக்கு மீன் வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நல்ல மசாலாவில் ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம நல்லா மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை இதோடு சேர்த்துடலாம். மீன் வந்து 2 பக்கமும் நல்லா செவந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து நம்ம மீன் நல்லா செவந்து வந்திருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடாக கூட இந்த மீன் கிடைக்கும். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய மாந்தல் மீன், அதாவது நாக்கு மீன் வந்து நம்ம வறுத்தாச்சு. இந்த மீன் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.